அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இப்பொழுது உங்களுக்கு நான் பதிவு செய்யக்கூடிய இந்த 6 வார்த்தைகளை காலையிலும் மாலையிலும் நீங்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹ் நீங்கள் கேட்டதை நிச்சயமாக தருவான் என சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை தபரானியிலே 1028வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை வைத்துதான் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாக்கியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் ஹதீஸ்களில் காண கிடைக்கிறது. நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மீண்டும் மீண்டும் இதை பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள் என ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வாருங்கள், அது 6 வார்த்தைகள் என்ன, எப்படி ஓத வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹு தாலா நம்மின் தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்ட ஹலாலான முறையிலே நல்ல விதத்திலே வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக, ஆமீன். உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவாக கேட்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹ் அதை விரைவாக தருகிறான், பல நேரங்களில் அல்லாஹ் தாமதிக்கிறான். இன்னும் அல்லாஹு தாலா அந்த துஆவிற்காக நம்முடைய முசீபத்துகளை நீக்குகிறான். இன்னும் அல்லாஹு தாலா அந்த துஆவுக்கு பிரதிபலனாக நாளை மறுமையிலே நமக்கு நன்மைகளாக சேகரித்து வைக்கிறான் என்று நபியவர்களின் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இருந்தாலும் நாம் கேட்பதை அல்லாஹ் உடனே தர வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. ஹஸரத் சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடனே கேட்கிறார்கள், அலா உஹத்திஸுக ஹதீஸன் சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி மிராரன். நபி அவர்களிடத்திலிருந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்றால் சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். மீண்டும் தொடர்ந்து சொல்கிறார்கள், வமின் அபீபக்கரின் மிராரன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்தும் பலமுறை கேட்டது. வமின் உமர மிராரன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்தும் பலமுறை கேட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மூவரிடத்திலிருந்தும் மீண்டும் மீண்டும் நான் கேட்ட அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்று கேட்டவுடனே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பலா, அறிவித்து கொடுங்கள் என்று சொன்ன உடனே ஹஸரத் சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என் தாயும் தந்தையும் அர்ப்பணம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள். இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா கத அஅதாஹுன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம், நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஃபகான யதுஉ பிஹின்ன ஃபீ குல்லி யௌமின் 7 மர்ராத். ஒவ்வொரு நாளும் 7 முறை இந்த வார்த்தைகளை கொண்டுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். ஃபலா யஸ்அலுல்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாஹு இய்யாஹு. அல்லாஹ்விடத்தில் அவர் எதையும் கேட்க மாட்டார், அல்லாஹ் கொடுத்தே தவிர. அதாவது எதை கேட்டாலும் அல்லாஹ் மூசா நபிக்கு கொடுத்து விடுவான் என்பதாக சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்களாக. இந்த துஆவை தினசரி 7 முறை ஒருவர் ஓதி வந்தால், காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் நிச்சயமாக அவர் கேட்பதை அல்லாஹ் தருவான் என்பதாக அனுபவ ரீதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்விலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூவரும் மீண்டும் மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள் என்பதாக சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை எப்படி ஓத வேண்டும் என்று பார்த்தால் ஹதீஸுகளில் காண கிடைக்கிறது, மன்கால இதா அஸ்பஹ வ இதா அம்சா. யார் காலையிலும் மாலையிலும் இதை ஓதுகிறாரோ, என்ன துவா ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துவா தான், என்னோடு சேர்ந்து ஓதுங்கள். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. மீண்டும் பதிவு செய்கிறேன், தமிழிலும் தெரியும், பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. என்ன பொருள்? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அன்த ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய். வ அன்த தஹ்தீனி, நீதான் என்னை நேர்வழிப்படுத்தினாய். வ அன்த துத்இமுனி, நீதான் எனக்கு உணவளிக்கிறாய். வ அன்த தஸ்கீனி, நீதான் எனக்கு நீர் தருகிறாய், நீர் புகட்டுகிறாய். வ அன்த துமீதுனி, நீதான் என்னை மரணிக்கச் செய்கிறாய். வ அன்த துஹ்யீனி, நீதான் என்னை உயிர்ப்பிக்கச் செய்கிறாய் என்ற இந்த வார்த்தையை நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தினசரி 7 முறை ஓதியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, நாம் காலையிலும் மாலையிலும் ஒரு முறை ஓதினாலே போதுமானது. இதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டால், எதை கேட்டாலும் ஹலாலான அனைத்தையும் அல்லாஹு தாலா தருவான். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை 7 முறை தினசரி ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள் என
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் மீண்டும் மீண்டும் அறிவித்தார்கள் என ஹஸ்ரத் சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே 1028வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா மார்க்கங்களை தெளிவாக விளங்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை வாழச் செய்து எல்லா ஹலாலான தேவைகளும் பூர்த்தியான நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.